எக்ஸாம்பிள் 10.21 சால்வ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் 2e பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2e பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் டிஎக்ஸ் டிஒய்னு ஒரே சைடில் இருக்குது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக வேறு வேறு சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 1 ப்ளஸ் 2e பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த டேர்மை லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு e பவர் x by y into 1 minus x by y into dy. இந்த சம்மை வந்து நம்ம dx by dyல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ dx by dy இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே நியூமரேட்டரில் இருக்கும். மைனஸ் 2 இன்ட்டு e பவர் x by y into 1 minus x by y. இங்கே இருக்கிற டேர்மை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். ஸோ 1 ப்ளஸ் 2 e பவர் x by y. ஓகேவா? ஃபஸ்ட் இது ஹோமோஜினியஸாக இல்லைங்கிறது செக் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ரஃபாக அப்படியே சொல்லி பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக அது வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்னு வரும். டிடி கேன்சல் ஆகிடும். அப்போ இ பவர் எக்ஸ் ஒய் அப்படியே ரிட்டைன் ஆகிடும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே டிஎக்ஸ் டிஒய்னு போடுறோம். டிடி கேன்சல் ஆகி இந்த டேர்மும் அப்படியே தான் இருக்கும். இங்கேயும் டிஎக்ஸ் பை டிஒய்னு போடும்போது டிடி கேன்சல் ஆகி எக்ஸ் பை ஒய் அப்படியே திருப்பி வந்துடும். அப்போ அது ஒரிஜினல் ஈக்குவேஷன் அப்படியே திரும்பி வந்துடும். நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணாலும். ஸோ அதே மாதிரியே திருப்பி நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் நம்ம இதை போட்டு பார்க்கணும் அப்படின்னா சைடில் ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்த்துட்டு இதை இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுங்கிறத நீங்கள் எடுத்து எழுதலாம். இதில் மெயின் பேஜ்லேயே போடுறதுனாலும் போடலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன செய்வோம்? இது ஹோமோஜினியஸ்னு சொன்னதுக்கப்புறம் புட் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்க்கு அரேஞ்ச் ஆகலை, டிஎக்ஸ் பை டிஒய்க்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் எது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஏன்னா இங்கே டிஒய்னு தானே டினாமினேட்டரில் இருக்குது. அதனால் டிஎக்ஸ் பை டிஒய். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா dx by dy ஈக்குவல் டு vyன்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ v அப்படியே வச்சிங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 இன்ட்டு v ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சிங்க. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dv டிவைடட் பை dyன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சிங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சிங்க. ஓகேவா? 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சுக்கலாம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இங்கே இருக்கிற டேர்மை லெஃப்ட்டில் எழுதிட்டேன். இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் 2 இ பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் எக்ஸ் பை ஒய். இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் என்னவா மாற்றி ஆகணும்? நம்ம விஒய்ன்னு மாற்றி ஆகணும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன செய்ய போகிறோம்? விஒய்ங்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? விஒய் டிவைடட் பை ஒய் பை 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் விஒய் டிவைடட் பை ஒய். ஒய் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ஒய் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துலையும் ஒய் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது நம்மளுக்கு வெறும் வி டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். 1 மைனஸ் வி டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் வின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வி ப்ளஸ் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த வியை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? பிரித்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்? y இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு இந்த வியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா மைனஸ் வின்னு ஆகிடும். ஸோ மைனஸ் 2 இ பவர் வி இன்ட்டு 1 மைனஸ் வி டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் வி. இந்த ப்ளஸ் வி அந்த பக்கம் போகும்போது மைனஸ் வி டிவைடட் பை 1 ஜஸ்ட் ஒரு எல்சிஎம், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? y இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் இந்த டேர்மே உள்ளர அப்படியே மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 இ பவர் வி இன்ட்டு 1 மைனஸ் வி மைனஸ் வி இன்ட்டு இந்த டேர்மை அப்படியே எடுத்து ப்ராக்கெட்டில் எழுதிங்க. 1 ப்ளஸ் 2 இ பவர் வி. ஓகேவா? டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் வி விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ எல்லா டேர்ம்ஸையும் என்னது ப்ராக்கெட்டை உடச்சிடுங்க, உள்ளே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு மைனஸ் 2 பவர் இ மைனஸ் 2 இ பவர் வி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ வி இன்ட்டு 2v இன்ட்டு இ பவர் வி. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் வியால் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மைனஸ் வி அடுத்தது மைனஸ் 2v இ பவர் வின்னு ஆகிடும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் வி. எந்த டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ y இன்ட்டு டிவி பை டிஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இ பவர் வி மைனஸ் வி டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் வி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மைனஸை கூட காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்னாகும்? இந்த வி டேர்மை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். வி ப்ளஸ் 2 இ பவர் வி டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 இ பவர் வி
இப்போ v தனியாகவும் y தனியாகவும் பிரிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? v எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 1 + 2e பவர் v டிவைடட் பை v + 2e பவர் v இன்ட்டு dv. v எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம். இந்த y பை dyங்கிறது அந்த பக்கம் வரும்போது dy பை yன்னு ஆகும். இங்கே இருக்கிற மைனஸை மறக்காமல் போட்டுக்க வேண்டியதான். ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுத்துட்டோம்னா dv dyங்கிறதுலாம் போய் v அண்ட் y ரிட்டைன் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட் அட்டம்ப்டே நம்ம என்ன செய்வோம்? டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வருதான்னு பார்ப்போம். ஸோ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் 1, 2e பவர் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், e பவர் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் v. இங்கே இருக்க முன்னாடி 2 மல்டிப்ளை இருக்கிறதுனால அது அப்படியே மல்டிப்ளே மெயின்டைன் ஆகும். ஸோ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடச்சதுனால நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கிறோம். v + 2e பவர் v which is equal to ரைட் ஹேண்ட் சைடில் dy by y, அதனால log y மைனஸ் log y. ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ log c. ஓகேவா? இப்போ இந்த லாகு சியும் லாக் ஒய்யும் என்ன செஞ்சுக்கலாம்? மைனஸ் மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் டிவிஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? லாகு v + 2e பவர் v ஈக்குவல் டு லாகு c பை ஒய். எது மைனஸ் டேர்மாக இருக்கோ அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்துங்க. இப்போ ரெண்டு பக்கமும் லாக் இருக்கிறதுனால லாகு கேன்சல் ஆகி வெறும் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ v + 2e பவர் v ஈக்குவல் டு c பை ஒய். நம்மளுக்கு x is equal to vyன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்தோமா? அப்போ கடைசி ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடணும்? v எல்லாம் போக்கிட்டு வெறும் x and y மாற்றிக்கணும். ஓகேவா? நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி இன் x and y. ஓகேவா? v வந்துட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த y கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, x by yன்னு ஆகிடும். அப்போ v இருக்கிற இடத்துலலாம் என்ன செய்யணும்? நம்ம x by yன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். மாற்றி y by xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த சம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? dy by dxல தான் நம்ம போடுவோம். மறந்துட்டு என்ன செஞ்சுருவோம்? விக்கு பதிலாக x by y போகிறதுக்கு பதிலாக y by x போட்டுருவோம். ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஏதாவது இங்கே y ஈக்குவல் டு vx ஏதாவது மாற்றி போட்டுட்டா கன்ஃபியூஷன் ஆகிடும் ஃபுல் சம்மும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். இங்கேயும் v இருக்குது, அதனால் அங்கேயும் x by y போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு c டிவைடட் பை y. ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒய்யை கேன்சல் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கிறதுனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். டோட்டலாக டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு சி பை ஒய். டினாமினேட்டர் ஒய்ன்னு இருக்குது, அதனால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y e பவர் எக்ஸ் பை ஒய். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா?